ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேக்டைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மேஜிக் மக். அதாவது பூஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி விளையாண்டுருப்போம். சரிங்களா? நம்ம பூஸ்ட் ஊற்றி குடிக்கும் போதோ இல்லை ஒரு ஹீட்டான பொருள் ஒரு லிக்விட் அதில் ஊற்றும் போதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு ஃபோட்டோ அதில் வந்து விசிபிள் ஆகும். நம்ம எல்லாருக்குமே அதை பார்த்துருப்போம். அது என்ன, ஏன் அது விசிபிள் ஆகுது, அப்படி அதை என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மள சில பேருக்கு தெரியும், பட் பல பேருக்கு தெரியாது. அந்த தெரியாத பல பேருக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சவங்களும் பரவாயில்ல பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேஜிக் மக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெமரபிள், அதாவது ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு சிட்டி, டவுன் இந்த மாதிரி இருக்க ஏரியாவில், இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தாஜ்மஹால் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்குது. அது வந்து ஒரு மறக்க முடியாத பிளேஸ். இப்போ எல்லாத்துக்குமே அது தெரியும். அதை வந்து இந்த கப்பில் போட்டு கொடுத்தோம், அதை பிரிண்ட் பண்ணி அதை வந்து விற்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டும் விற்கும், ப்ளஸ் வந்து அது ஒரு மெமரபுளாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த கிவ் அவே, இப்போ நமக்கு பூஸ்ட் வந்ததெல்லாம் அப்படி நமக்கு கிவ் அவே வந்தது தான். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் மக்கு இன்னொரு பேர் இருக்குது, கலர் ஹீட் சேஞ்சிங் மக்கு. சரிங்களா? அதாவது ஹீட்டில் வந்து இதோட கலர் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் ஹை ஆகும் போது இதில் இருக்க அந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆகி அதில் வந்து ஒரு ஃபோட்டோ, அதில் பேக் சைடில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது வந்து நமக்கு விசிபிள் ஆகும். அது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோக்ரோமிக் இங்க். அது வந்து தெர்மோக்ரோமிக் இங்க்னு சொல்லலாம், தெர்மோக்ரோமேட்டிக் இங்க்னு சொல்லலாம். அந்த தெர்மோக்ரோமிக்கோட இங்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து அதோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இங்க் வந்து மறைஞ்சிரும். அந்த இங்கை தான் வந்து அந்த ஃபோட்டோக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இங்க்கு வந்து மறையும் போது பின்னாடி இருக்க ஃபோட்டோ நமக்கு விசிபிள் ஆகுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு அதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சின்னதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.